நாகசக்தி அருள்வாக்கு நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நாகசக்தி அருள்வாக்கு ஜோதிடர் கோமலகாந்தி. இன்னைக்கு பார்க்க போற பதிவு தமிழ் புத்தாண்டை பத்தி பார்க்க போறோம். அதாவது இந்த விசுவாவசு வருஷம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். தமிழ் புத்தாண்டுக்கு நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் வீட்லயே நம்ம செய்யலாம் அப்படின்றத பத்தி தான் நம்ம இந்த விஷயத்த பார்க்க போறோம். எல்லாருக்குமே நியூ இயருக்கு தான் நம்ம நைட் 12 மணிக்கு இந்த கோயிலுக்கு போய் சாமி கும்பிடணும், அந்த கோயிலுக்கு சாமி கும்பிடணும்னு சொல்லிட்டு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நம்ம தமிழ் புத்தாண்டு அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம மறந்துடுறோம். ஸோ தமிழ் புத்தாண்டுக்கு என்னென்ன விஷயங்கள் வீட்டில் பண்ணலாம்? தமிழ் புத்தாண்டுக்கு பார்த்தீங்கன்னா காலையில் பிரம்ம முகூர்த்தம் 4லேருந்து 6க்குள்ளே எழுந்துக்கோங்க. அதாவது 4:30 மணிக்கு எழுந்துக்கிற ஒரு விஷயத்த கொண்டு வாங்க தமிழ் புத்தாண்டுக்கு. காலையில் 4 மணிக்கு எழுந்துட்டு குளிச்சுட்டு 4:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா விளக்கேற்றுங்க. விளக்கேற்றிட்டு அதாவது பூஜை அறையில் பார்த்தீங்கன்னா நல்லா சுத்தபத்தமாக எல்லாமே வாஷ் பண்ணி முந்தின நாளே எல்லாம் வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. காலையில் விளக்கேற்றி 2 அகல் விளக்கு ஏற்றுங்க. என்ன தான் நீங்கள் காமாட்சிமா விளக்கு ஏற்றினாலும் 2 அகல் விளக்கு ஏற்றி வச்சுட்டு ஒரு கண்ணாடியை பூஜை அறையில் அங்கே வச்சுட்டு கண்ணாடிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதாவது உங்கள் வீட்டில் இருக்கிற நகை, என் வீட்டில் நகையே இல்லைங்க, கடன் பிரச்சனையில் நானே இருக்கிறேன், எங்கே அந்த நகையை எடுத்துன்னு வந்து வைக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ அதாவது நகை இருக்கிறவங்க நகை வைங்க. நகை இல்லாதவங்க பார்த்தீங்கன்னா அதாவது வீட்டில் ஏன் மூக்குத்தி கூட ஒரு நகை தான், அந்த மூக்குத்தியை கூட வைங்க. வீட்டில் ஏதாவது கோல்டுன்னு ஏதாவது சின்ன விஷயம் இருந்தாலும் வைங்க. இல்லாதவங்க பார்த்தீங்கன்னா கல் உப்பு வாங்கிட்டு வந்து வைங்க. கல் உப்பு மகாலட்சுமி வாசம் செய்கிறாங்க, சரிங்களா? திருப்பார்கடலை கடையும் போது தான் மகாலட்சுமி பிறந்தாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதனால கல் உப்பை எடுத்துட்டு வந்து வைங்க. வீட்டில் இருக்கிற வெள்ளி சாமான், ஏன்னா சுக்கிரன் தான் வெள்ளிக்கு அதிபதியாக இருக்காரு. ஸோ அதனால சுக்கிரன் இருந்தாவே வெள்ளி இருக்கும். ஸோ அதனால வெள்ளியை வைங்க. வெள்ளியை வச்சுட்டு சில்லற காசு இருக்கு பாருங்க, அது ஒரு 11 காயினோ இல்லை 21 காயினோ 51 காயினோ அந்த கண்ணாடிக்கு முன்னாடி வைங்க. அதே மாதிரி சக்கரை பொங்கல் இல்லைன்னா பாயாசம் ஏதோ ஒன்று, ஏதாவது ஸ்வீட் ஒன்று செஞ்சு பூஜையில் வைங்க. அதே மாதிரி இந்த தமிழ் புத்தாண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அம்மன் கோயிலாக இருந்தாலும் சரி, சிவபெருமான் கோயிலாக இருந்தாலும் சரி, இல்லை குலதெய்வம் கோயிலாக இருந்தாலும் சரி. மோஸ்ட்லி குலதெய்வம் கோயிலுக்கு போகிறது சிறப்புன்னு சொல்லலாம். ஸோ குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு அன்னைக்கு பொங்கல் வச்சுட்டு வந்தீங்கன்னா அந்த வருஷம் புறமே குலதெய்வத்துடைய அனுகிரகன்றது உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி மலை மேலே இருக்கிற ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகிறது, மலை மேலே ஏறி போயிட்டு இந்த பருவதமலை போகிறது, அதே மாதிரி திருப்பதிக்கு போகிறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டில் பண்ணிங்கனாவே மலை மேலே இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு மலை மேலே இருக்கிற தெய்வங்களை வேண்டிட்டு வரும்போது உங்களுக்கு இன்னும் ஐஸ்வர்யங்கள் அள்ளி கொடுப்பாங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி நினைச்ச காரியங்கள் கை கூடணும்னு சொல்லலாம். இந்த வருஷம் ஃபுல்லாகவே உங்களுக்கு சந்தோஷன்றது நிலச்சி இருக்கும். புதுசாக ஏதாவது கல்லுப்பு வாங்கிட்டு வர்றது, சில பேர்கிட்ட பணம் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நகை வாங்கி வைக்கிறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணும்போது இன்னும் அந்த வருஷம் உங்களுக்கு லட்சுமி கடாட்சம் நிலைச்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத வார்த்தைகளை யார்கிட்டையும் கோவப்படாமல் முடிஞ்ச அளவு இந்த தமிழ் புத்தாண்டுக்கு யார்கிட்டையும் கோவப்படாதீங்க. கோவப்பட்டு யாராவது உங்ககிட்ட பேசினா கூட அவங்க கிட்ட நீங்களும் கோவப்படாதீங்க, கொஞ்சம் சால்வாகவே போங்க. ஏன்னா தமிழ் புத்தாண்டுக்கு கோவப்பட்டோன்னா வருஷம் ஃபுல்லாக கோவப்பட்டுட்டே இருப்போம்னு சொல்லி அவங்கள கோவப்படாமல் இருக்க பாருங்கள். நீங்களும் முடிஞ்ச அளவு கோவப்படாமல் இருங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் கோவப்படாமல் இருந்தீங்கன்னாவே போதும், எல்லா விதத்துலேயும் நன்மைகள் வரும்னு சொல்லலாம். தேவையில்லாமல் ஏன் நம்ம வாக்குவாதங்கள்ன்ற ஒரு விஷயத்த பண்ணாமல் இருக்கிறது நல்லது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மலை பிரதேசங்களுக்கு டூர் போகிறது, சுற்றுலா தலங்கள் எல்லாவது போகிறது, வீட்டில் இருக்கிற குழந்தைங்களை கூட்டிகிட்டு போயிட்டா அன்றைக்கி ஒரு நாள் ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கிறது. அன்றைக்கி மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா வருஷம் ஃபுல்லாகவே அவங்கள நீங்கள் சந்தோஷமாக பார்த்துப்பீங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகமாக அது கருதப்பட்டுட்டு இருக்கிறனால அன்றைக்கி ஒரு நாள் பல பசங்களை கூட்டிகிட்டு எங்கன்னா வெளியில் டூர் போயிட்டு வர்றது, சுற்றிட்டு வர்றது, அதாவது பீச்சுக்கு போகிறது, சினிமாவுக்கு போகிறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பண்ணிங்கன்னா அந்த நாள் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். அந்த நாள் எப்படி சந்தோஷமாக இருக்கோ அதே மாதிரி அந்த வருஷம் ஃபுல்லாகவே உங்களுக்கு சந்தோஷம் நிலைச்சிருக்கும்னு சொல்லலாம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாகசக்தி அல்வாக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதாவது உங்களுக்கு என்ன விதமான சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்க்கு நாங்கள் பதில் தருவோம்.